ஒன்றே செய் அது இன்றே செய் அதுவும் நன்றே செய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. டாஸ்மாக் ஊழியர்கள் அவங்களும் மனிதர்கள் தானே. அவங்களுடைய செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதனால தான் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குகிறோம், இதில் நாங்கள் எங்கேப்பா ஊழல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அவங்களுடைய ஊழியர்கள் அவங்களுடைய போராட்டம் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனாலுமே டாஸ்மாகில் 10 ரூபா வாங்குறது அப்படிங்கிறது பெரும் பிரச்சனையாக இருந்த போதும் கூட நிறைய பேர் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா சம்பளம் ரொம்பவே கம்மி. 10 வருஷம் 5 வருஷம் வேலை பார்த்தவங்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மி சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இந்த 10 ரூபா மக்களிடம் இருந்து வாங்குவதை நிறுத்துவதும், அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அடுத்த கட்டத்தை, அதாவது அந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய சம்பள உயர்வு தான். அது இன்னைக்கு வந்திருக்கு. 25% வரை உயர்வு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தாவேகா அரசாங்கம். விற்பனையாளர் உதவி விற்பனையாளர்களுக்கு 14,030 ரூபாயிலிருந்து 17,925 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும். விற்பனையாளர்களுக்கு 15,530 ரூபாயிலிருந்து 19,413 ரூபாயாக ஊதியத்தை உயர்த்தப்படுகிறது. சூப்பர்வைசர்களுக்கு 17,850 22,313 ரூபாயாக ஊதியங்கள் உயர்த்தி வழங்கப்படுகிறது. என்ன மாற்றம்? அது எல்லாருமே அங்கே சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத விட பெரிய இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ஒரு சம்பள உயர்வு அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ என்ன விவரம் அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல், என்னங்க நாம் பார்க்காத வழக்கா 3 வருஷம் ஜெயிலில் இருப்பானா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களுடைய அம்மா பேசின வீடியோ இன்றைக்கி ரொம்ப வைரல். அது என்னன்னு பார்த்துடலாமா? இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். அரசியல் நிகழ்வுகள், டிபேட்டுகள் இதெல்லாமே தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கும்போது ஏகப்பட்ட நபர்கள் அனுப்பின ஒரு மெசேஜ் இருக்குது. எஸ், இவங்களுடைய குடும்பம் இப்படி போயிடுச்சுப்பா, நீ சொன்ன மாதிரியே ஒரு விஷயத்தை அவங்க செய்ய மறந்துட்டாங்க, அவங்களுடைய குடும்பம் ஒரே நாளில் ஒருவருடைய இறப்பு காரணமாக தலைக்கீழாக மாறிடுச்சு அப்படிங்கிறது தான். ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு ஒருவருடைய இழப்பு அப்படிங்கிறது அப்படியே ஒரு பேரிடி மாதிரி தான். தலைப்புச் செய்தியெல்லாம் விட்டுட்டு அவங்க குடும்பம் முழுவதும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு நம்மளால் ஒன்று செய்ய முடியும். நம்ம வாழும்போதே நமக்கு தேவையான, நம்ம குடும்பத்துக்கு தேவையான ஒரு பணத்தை கொஞ்சோண்டு மாற்றி வச்சா போதும். நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான இன்சூரன்ஸை பற்றி பேசல, ரொம்ப குறைந்த பிரீமியம் ஆனால் கவரேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி தான். ஒரு ஸ்டேபிளான ஜாப் இருக்குது, நல்ல ஒரு இன்கம் இருக்குது அப்படின்னா உங்களாலையும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும்போது உங்களுக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய பல பிளான்ஸை பற்றியான டீட்டெயில்ஸை நீங்கள் பார்க்க முடியும், அதை கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இல்லப்பா கிரிட்டிக்கல் இல்னஸ் கூட எனக்கு இது கூட கவரேஜ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஆட் ஆன் பண்ண முடியும். 50 லட்சம் ரூபாய் இல்லாட்டி 1 கோடி ரூபாய் வரை உங்களால் ஆட் ஆன் பண்ண முடியும். அதுக்கு பிரீமியம் கூட சின்னதாக ஒரு அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ இதுவரையில் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலன்னா கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். அதை விட கூடுதலாக நீங்கள் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஊதிய உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லா ஊதியத்துக்கும் சரி. அதே மாதிரி டாஸ்மாக் ஊழியர்களுடைய ஊதிய உயர்வு அப்படிங்கிறது நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாராட்டுகளும், அதே நேரத்தில் இந்த ஊதிய உயர்வு காரணமாக இனிவரும் காலங்களிலாவது பாட்டிலுக்கு 10 ரூபாய்லாம் வாங்காமல் இருங்கப்பா அப்படிங்கிற அந்த கோரிக்கையும் நாம் வச்சுக்கலாம். உதவி விற்பனையாளருக்கு மாதம் எவ்வளவு தான் அவங்க சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா 14,000 ரூபாய் மட்டும்தான். அதை இப்போ 17,925 உயர்த்தப்பட்டுள்ளது. விற்பனையாளர் மாத ஊதியம் 15,530 19,413 உயர்த்தப்பட்டிருக்கிறது. மேற்பார்வையாளர் அவங்களுடைய மாத ஊதியம் 17,850 ரூபாயிலிருந்து 22,313 உயர்த்தப்பட்டுள்ளது. மருத்துவ வசதி மதுக்கடை ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கான மருத்துவ செலவுகளை கருத்தில் கொண்டு அவர்களின் 20 ஆண்டுகால கோரிக்கையான ESI வசதியை முதலமைச்சர் அங்கீகரித்துள்ளார். அப்போ இவ்வளோ வருஷம் அவங்களுக்கு ESIலாம் கிடையாது. ஊதிய உயர்வு ஊழியர்களின் சிரமங்களை போக்க ஒரே நேரத்தில் 25% ஊதிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு சுமார் 3,500 முதல் 5,000 வரை சம்பளம் உயர்ந்துள்ளது. கடுமையான எச்சரிக்கை அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. ஊழியர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ளதால் இனிமேல் மது பாட்டில்களை அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யக்கூடாது. அஸ் யூஷுவல் உங்களுடைய கோரிக்கை அங்கே பரிசீலிக்கப்பட்டு விட்டது. அந்த கோரிக்கைக்கு செவி சாய்த்து விட்டார்கள். இனி நீங்கள் 10 ரூபா வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையில் இங்கே ஒரு பெரிய ஊழல் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 10 ரூபா வாங்குறது கிடையாதுங்க. இதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி தான் அந்த பாட்டில் கொடுக்குறாங்க. அந்த 10 ரூபா அந்த ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா அது தனியாக இருக்குது. அப்போ அரசாங்கம் என்ன செய்யணும்னா, அந்த ஸ்டிக்கர் வாங்கி அதை ஒட்டக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும். அப்போ அந்த இடத்துல அந்த தனியார் நிறுவனத்துக்கான காசு எவ்வளோ போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு. அப்போ இதெல்லாமே விஞ்ஞான ஊழல். எப்பா ஸ்டிக்கர் ஒட்டுற கம்பெனிக்கு ஒரு 2,000 கோடி எழுதுப்பா அப்படின்னு சொன்னால் எழுதிடுவாங்க.
எழுதிட்டு ஸ்டிக்கர் கிழிச்சதுக்கான ஒரு 1000 கோடி ரூபாய் எழுதிடுவாங்க. பாட்டில் வரவே இல்லை, அதில் ஒரு 5000 கோடி ரூபா நஷ்டமாயிருச்சுப்பான்னு சொல்லி எழுதிடுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது பாருங்களேன். ஸ்டிக்கர் ஒட்டுறது, 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கடுமையான எச்சரிக்கை. பணி நீக்க நடவடிக்கை. கூடுதல் விலைக்கு விற்றால் தற்காலிக பணி நீக்கம் மட்டுமல்லாமல் நிரந்தர பணி நீக்கம் வரை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை. கூடுதல் விலைக்கு விற்ற இக்குற்றத்திற்காக இதுவரை சுமார் 30லிருந்து 40 பேர் வரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். அதிகாரிகளுக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதை தடுக்கும் பொறுப்பு கடை ஊழியர்களுக்கு மட்டுமின்றி கண்காணிப்பாளர் மற்றும் மேலாளர்கள் நிலை வரை உள்ள அனைவருக்கும் உள்ளது. நுகர்வோரின் பணம் மிகவும் முக்கியம். கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை அரசு எந்த வகையிலும் ஏற்காது. சம்பளம் உயர்த்தப்பட்டதால் இனி வாடிக்கையாளர்களிடமிருந்து எந்த ஒரு காரணத்திற்காகவும் மது பாட்டில்களுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது. மீறினால் வேலை பறிக்கப்படும். நல்லா இருக்குல்ல? மாற்றமா இருக்கா? உண்மையிலே இது மாற்றமாக இருக்குப்பா. அடுத்ததாக நேற்று நம்ம பேசியிருந்தோம்ல அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். அதற்கு கீர்த்தனா அவர்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருந்தாங்க. ஒரு தலைமுறையினுடைய நம்பிக்கையை சீர்கெடுத்து விடாதீர்கள். நானும் இதே அரசாங்க பள்ளியில் தான் படித்து முன்னேறி வந்திருக்கேன். எனக்கும் இந்த ஆங்கிலம் தெரியாமல் இருப்பதற்கான அந்த அவஸ்தை புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் உண்மை என்னென்னா, அந்த ரீல்ஸை நான் எடுக்கலை, அதை நியூஸ் மீடியா எடுத்து வெளியில் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான். ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்க. அந்த இடத்துக்கு சுற்றி என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். யார் யார் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க, என்ன மாதிரியான வீடியோக்கள் இனிமேல் ரிலீஸ் ஆக போகுதும், உங்களை டார்கெட் பண்ணியிருக்காங்களே, அதனால் ஏதாவது பிரச்சனைகள் வருமா, இது எல்லாமே ஒரு அமைச்சராகிய நீங்கள் சிந்தித்து பார்த்துருக்க வேண்டும். எஸ், அந்த குழந்தைகளுடைய புகைப்படம் வீடியோக்கள் வெளியில் வந்தது என்னால் உட்கிரகிக்க முடியாது. அதற்கான மன்னிப்பை கோரிக்கொள்கிறேன். இனி இந்த மாதிரி தவறு நடக்காது அப்படின்னு கேட்டிருந்தாலோ, ஆங்கிலம் அப்படிங்கிறத வச்சு நான் யாரை எடை போடலை. கண்டிப்பாக ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் தமிழ் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய, அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இங்கே பெரிய பிரச்சனை கிடையாது. அதை விட்டுட்டு மறுபடியும் நானும் யார் தெரியுமா, நானும் ஓகே தான், நீங்கள் அரசாங்க பள்ளியிலேருந்து படித்து இவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கீங்க, நிறைய கிரிட்டிசிசம் உங்கள் பேரில் வச்சுட்டு இருக்காங்க. அந்த கிரிட்டிசிசத்தெல்லாம் தாண்டி நல்ல ஒரு அமைச்சராக மறுபடியும் வீறு கொண்டு எழுவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அமைச்சர் கீர்த்தனா அவர்களை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அவங்க சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்து நான் ஏன் அப்படி பேசினேன், நான் ஏன் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் யோசித்தேன், ஓகே இவங்க சாதாரணமாக கிடையாது. இனி என்ன வேணாலும் சொல்லிக்கூடா, என் ஆட்டிடியூட்லேருந்து நான் மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கிடையாது. என்ன கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. கேட்டுட்டு செவி குடித்து அதுக்கான ரிப்ளை அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அந்த ரிப்ளை வழியாக அவங்களே புனரமைத்து கொள்வார்கள் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு ஒரு தோன்றல் வருகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. ஹலோ, யார்? சஞ்சய், ஜெய்சன் சஞ்சயா? ஓ, சிஎமோட பையனா? ஓ, பொம்மை முதலமைச்சரோட பையன் ஜெய்சன் சஞ்சய். சொல்லுங்க ஜெய்சன் சஞ்சய், எப்படி இருக்கீங்க? ஓ, ஓகே ஓகே ஓகே. அப்பனை காணுமா? அது நான் என்னங்க பண்ணிட்டேன், அவர் இங்கதான் பனையூர்ல இல்லைனா பட்டினமாக்கத்துல இருப்பாரு. பட்டினமாக்கம் போனா பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அட என்னங்க பண்றது, 4 மணிக்கு மேல நடிகர் நடிகைகளோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு. உங்க அப்பா பெத்த மகனுக்கு இடம் இல்லையா? சரி ஓகே, பனையூர்ல போய் பாருங்க. ஓ, பனையூர்லயும் பாத்தீங்கன்னா வேற நடிகையோட இருக்காங்களா? என்னங்க பண்றது, எனக்கு புரியல. அம்மாக்கு நீதி வேணுமா? ஓ, கணவனை தேடும் மனைவி. ஓ மை காட், என்ன சஞ்சய் பண்றது? இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிறவியை தான் உங்க அப்பா இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு நக்கல் நையாண்டியெல்லாம் பண்ண தெரியும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜோசப் விஜய் அவர்களே, பொம்மை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே. யாருமே கிடையாது. நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களை ரொம்ப கொச்சையா பேசி ஒருத்தன் வீடியோ போட்டிருந்தால, ஜென்சி பசங்களில் ஒருத்தன், அவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எதிராக வழக்குகள்லாம் தொடரப்பட்டது. ஜாமீன் வேற கேட்டிருந்தான். டேய் உனக்கெல்லாம் ஜாமீன் கொடுக்க முடியாது, நீ அரெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமும் சொல்லிவிட்டது. உடனடியாக இன்றைக்கி அவர் கார்லேருந்து வெளியில் வரார். அப்படியே குழந்தையெல்லாம் கட்டிப்பிடிச்சு. கர்மான்னு ஒன்று இருக்குது தெரியுமா, அதுவும் பல்லவி கர்மான்னு ஒன்று இருக்குது தெரியுமா, அந்த கர்மா தாண்டா அவங்களெல்லாம் அடிச்சிருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அதுக்கான கருத்துக்களை பதிவு செஞ்சுருந்தாங்க. ஏன்னா எம்எல்ஏ பல்லவி அவர்கள் சட்டமன்றத்துக்கு வரும்போது அவங்களுடைய குழந்தையுடன் வருவதும், அலுவலகத்துக்கு வரும்போது அவங்களுடைய குழந்தையுடன் வருவதும் அப்படிங்கிறதெல்லாம் வாடிக்கையாக இருந்துச்சு. எங்கள் குழந்தை யார்ட்டையாவது கொடுத்துட்டு வரலாமே, சும்மா என்ன சீன் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி பல்லவி அவர்களிடம் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அதே இடத்துல ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க அரசு செய்யப்படுகிறார்கள் என்றால், ஐயோ என் குழந்தைய விட்டுட்டு வர முடியல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை கட்டி பிடிச்சி அங்கே ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் அப்படிங்கிறத செய்கிறாங்களாம் ஜென்சி பசங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா? இதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படிங்கிறத மக்களே தெரிந்து கொள்வார்கள். மக்களே அதற்கான பதிலையும் தருவார்கள். திமுகவுக்கு செருப்படி கொடுத்த நீதிபதிகள். ஏன்னா கரூருக்கு முதல்வர் விஜய் அவர்கள் போகவே கூடாது அப்படின்னு சொல்லி யார் கேட்டிருந்தா? திமுக கேட்டிருந்தாங்க. என்னப்பா இது, கரூருக்கு போகணும்னு சொன்னதும் திமுக தான், போகக்கூடாதுன்னு சொன்னதும் திமுக தானா, என்னடா நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற நேரத்தில் தான் இல்லை எஃப்ஐஆரில் பேரே இல்லை, கரூரில் விஜய் அவர்களுடைய பெயரே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் எப்படி அவரை என்ன செய்யணும், அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும்?
திமுகவின் மனுவை ஏற்க முடியாது என்று நீதிபதிகள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் என்கிறது கூடுதலான தகவல். அந்த பையனுடைய அம்மா பேசின பேச்சு இன்னைக்கு ரொம்ப வைரலாக இருந்துச்சு. ஆனால் அந்த அம்மா பேசினதுக்கு பின்னாடி ஒரு கட்சி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. நீங்களாம் ஏன் பயப்படுறீங்க, நம்மலாம் பார்க்காத வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல பேரண்ட்ஸுக்கு நல்லது தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்கிறது. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் அந்த ஒரு குழந்தை தப்பு செய்கிறது என்றால் அதை தடுத்து அதை திருத்தி வாழ வைப்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டுமே தவிர, அதெல்லாம் எனக்கு தெரியுங்க, நான்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி தவறான பேரண்ட்ஸுக்கான ஒரு உதாரணமாக இருக்கிறது. அடுத்தா செந்தில் பாலாஜி அவர்கள் தான். 7 நாட்களுக்கு மேலே ஆளை கண்டுபிடிக்கவே முடியலையப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஐயோ அவர் அப்ஸ்காண்டட் ஆகிட்டாருங்க, அப்போ வெளிநாட்டுக்கு தப்பி போயிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது. ஆல்ரெடி லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதே செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை தெற்கில் ஜெயித்தது செல்லுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை தெற்கில் ஜெயித்தது செல்லுப்படி ஆகாதா? ஏன் அப்படின்னு கேட்டால், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேட்பு மனுவில் சொந்தம் மற்றும் ஏற்கனவே உள்ள வேலைக்கு பணம் பெற்ற, அதாவது கேஷ் ஃபார் ஜாப்ஸ் ஊழல் வழக்கில் விவரங்களை மறைத்ததாக குற்றச்சாட்டு. புரியுதா? நீங்கள் ஆல்ரெடி நிறைய பெரிய ஸ்கேம் செஞ்சுருக்கீங்க, அந்த விவரங்களை மறைத்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, கேம்பெயின் அப்படிங்கிறத அட்டன் பண்ணியிருக்கீங்க. எனவே உங்களுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்முடைய அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு குடும்பம் ஒரே இரவில் ஒரு நபருடைய இழப்பு காரணமாக தலைகீழாக மாறும்போது அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்தமான ஃபினான்ஷியல் சரிவை சந்திக்காமல் அதுக்கு நாமளால் என்ன முடியுமோ அதை டெர்மினேஷன்ஸ் எடுக்கலாம். அதுக்கான லிங்க் கீழே இருக்குது, வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்கள் நண்பர்களுக்கும் பகிரலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.